Hallelujah. Hallelujah. Amen. நாங்கள் தேவனை நாங்கள் எப்படியாய் பார்க்கிறோமோ ನಾವು ದೇವರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೋ அதன் பொறுத்து தான் நாங்கள் தேவனுக்காய் எப்படியாய் வாழுகிறோம் என்றதையும் நிச்சயிக்கப்படுகிறது. ಅದರ ಮೇಲೆ ನಾವು ದೇವರನ್ನ ಹೇಗೆ ದೇವರಿಗಾಗಿ ಹೇಗೆ ಬದುಕ್ತೇವೆ ಎಂದು ನಿಶ್ಚಯವಾಗ್ತದೆ. Amen. Hallelujah. Hallelujah. நிறைய நேரங்களில ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ நிறைய விஷயங்களில நாங்க ஒரு பிளான்களை பண்ணுகிறோம். ಅನೇಕ ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ನಾವು ಯೋಜನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತೇವೆ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாங்க எத்தனை பிளான் பண்ணிருப்போம் இதுவரையிலும் வந்து எத்தனை என்னது கமிட்மெண்ட்டுங்க எத்தனை டிசிஷனுங்க எடுத்திருப்போம். ಈಗ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಾವು ಇದುವರೆಗೂ ಎಷ್ಟು ಪ್ಲಾನ್ಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ, ಎಷ್ಟು ಒಂದು ಕಮಿಟ್ಮೆಂಟ್ಗಳು, ಎಷ್ಟು ಒಂದು ಯೋಜನೆಗಳನ್ನ ನಾವು ಹಾಕಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. எதுவுமே நாங்க நடத்த முடியாமல் ஒரு தோல்வியின் இடத்துல நாங்கள் எல்லாரும் நிக்கிறோம். ಆದ್ರೆ ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಪೂರೈಸದೆ ಒಂದು ಸೋಲಿನಲ್ಲಿ ನಾವು ನಿಂತಿದ್ದೇವೆ. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ಹೌದೋ ಇಲ್ಲವೋ ಹೇಳಿ. நிறைய நேரங்களில் ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ சொல்றோம், ஆண்டவரே நாளையில இருந்து நான் காலையில 5 மணிக்கு நான் இங்கிறப்பா. ದೇವರೇ ನಾನು ನಾಳೆಯಿಂದ ಬೆಳಿಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳ್ತೇನಪ್ಪ. ಆಂಡವರೇ ಇನ್ಮೇಲೆ ನಾನು 3 ಅವರ್ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲೇ ಇರ್ಕೇನಪ್ಪ. ಅಪ್ಪ ಇನ್ನು ಮುಂದೆ 3 ತಾಸುಗಳು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇರ್ತೇನಪ್ಪ. ಆಂಡವರೇ ನಾವು ವಾರಕ್ಕೆ ಒருத்தருக்காவது ಯೇಸುவை பத்தி சொல்றேன்ப்ப. ಕರ್ತನೇ ವಾರದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗಾದ್ರೂ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ಅಪ್ಪ ನಾನು ஊழியத்திலே நான் வந்து சபையில பங்கெடுக்கிறேன்ப்ப. ಅಪ್ಪ ನಾನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಭಾಗಿಯಾಗ್ತೇನಪ್ಪ. இப்படி எல்லா காரியங்களையும் நாங்கள் யோசித்தாலும் ಈ ರೀತಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು கடைசியாக நாங்க பார்க்கும்போது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வியோடு கூட நாங்க நிக்கிறோம். ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೋಲಿನೊಂದಿಗೆ ನಿಂತಿದ್ದೇವೆ. நாங்க எடுக்கிற அந்த முடிவு எடுக்கிற நேரத்துல எத்தனையோ பாரத்தோடு கண்ணீரோடு நாங்கள் எடுத்திருந்தோம். ನಾವು ನಿರ್ಧಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಎಷ್ಟೋ ಭಾರದಿಂದ ತೆಗೆದಿದ್ರು ಕೂಡ சில நேரங்களில வந்து அந்த ஒரு வைராக்கியம் அப்படியே நிக்கிறதில்ல. கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு எல்லாம் மாறி விடுகிறது. ಕೆಲವೊಮ್ಮೆ ಆ ವೈರಾಗ್ಯ ಹಾಗೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ನಂತರ ಎಲ್ಲ ಬದಲಾಗ್ತದೆ. ಮಾರ್ಕ್ 4வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு விதைக்கிறவனை பற்றி ஒரு கதையை பேசுகிறார். ಮಾರ್ಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಬಿತ್ತುವನ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. எல்லா ಪ್ಯಾರಬಲ್ಗಳೇ வந்து தேடுங்க. ಆ ಎಲ್ಲ ಸಾಮ್ಯಗಳನ್ನು ನೀವು ಹುಡುಕಿ. ಯೇಸು வந்து ಜನங்களோடு பேசும்போது அவர் எல்லாமே ಪ್ಯಾರಬಲோடு தான் பேசிட்டு இருந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಗಳೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಸಾಮ್ಯದ ರೂಪದಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ರು. அவர்களுக்கு புரியும்படி ஒரு கதையா பேசிட்டு இருந்தார். ಅವರು ಅವರಿಗೆ ಅರ್ಥ ಆಗುವಂತೆ ಕಥೆಗಳಲ್ಲಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಿದ್ರು. ஆனால் அவர் பேசிக்கொண்டிருந்தது சும்மா ஒரு கட்டுக்கதை அல்ல. ಆದ್ರೆ ಅವರು ಮಾತನಾಡ್ತಿದ್ದು ಏನೋ ಒಂದು ಕಟ್ಟುಕತೆ ಅಲ್ಲ. அவர் பேசிக்கொண்டு இருந்தது பரலோகத்தினுடைய ரகசியங்கள். ಅವರು ಮಾತನಾಡ್ತಿದ್ದಂತದ್ದು ಪರಲೋಕದ ರಹಸ್ಯಗಳು. ஆமென். தேவன் மனுஷனோடு கூட நேராய் பேசிக்கொண்டிருந்த சில காரியங்கள் தான் அந்த ஒரு சாமியங்களா இருந்தது. ದೇವರು ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ನೇರವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತದ್ದೇ ಆ ಸಾಮ್ಯಗಳಾಗಿತ್ತು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳ್ತಿರುವಂತ ಪ್ರಿಯ ದೇವ ಮಕ್ಕಳೇ, இங்கேயும் கூட ஆண்டவர் ஒரு ஆழமான ஒரு ரகசியத்தை பேசுகிறார். ಇಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರು ಆಳವಾದ ರಹಸ್ಯವನ್ನ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. சில விதைகள், ಕೆಲವು ಬೀಜಗಳು முட்கள் மத்தியில் விழுந்தது. ಅದು ಮುಳ್ಳಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೀಳಿತು. அது என்ன நடந்தது? ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತು? உலகத்தினுடைய சந்தோஷமும் அதனுடைய துக்கமும் அதை வளர விடாமல் தடுத்தது என்று. ಲೋಕದ ಸಂತೋಷವು ಲೋಕದ ದುಃಖವು ಆ ಒಂದು ಬೀಜವು ಬೆಳೆಯದಂತೆ ಮಾಡಿತು. நீங்க அந்த வசனத்தை நீங்க தயவு செய்து வீட்டுக்கு போய் பாருங்க. ಮನೆಗೆ ಹೋದ ನಂತರ ವಾಕ್ಯವನ್ನ ದಯವಿಟ್ಟು ನೀವು ನೋಡಿ. வசனம் சொல்லுகிறது சந்தோஷமும் துக்கமும் அதை அடைச்சது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಸಂತೋಷವು ದುಃಖವು ಅದನ್ನ ಅಡಗಿಸಿಬಿಡ್ತು. எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதாங்க. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಅದೇ ರೀತಿ. நாங்க எப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, ನಾವು ಯಾವಾಗ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೋ, இந்த வாழ்க்கை உமக்கு தான். ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಜೀವನ ನಿಮಗೆ. என் வாயின் வார்த்தைகள் உமக்கு தான். ನನ್ನ ಬಾಯಿ ಮಾತುಗಳು ನಿಮಗೆ. என்னுடைய சிந்தை எல்லாம் உமக்கு தான். ನನ್ನ ಎಲ್ಲ ಚಿಂತನೆಗಳು ನಿಮಗೆ. நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்கு தான். ನಾನು ಬದುಕಿದ್ರು ಸತ್ತರೂ ನಿಮಗೆ. அதான பிறகு என்ன நடக்கிறது? ಅದಾದ ನಂತರ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? இந்த முட்களை சூழ்ந்து கொள்கிறது, வளர விடாமல் அதற்குள்ள. ನಮ್ಮನ್ನ ಬೆಳೆಯದಂತೆ ಅದರ ಒಳಗೆ ಈ ಮುಳ್ಳುಗಳು ನಮ್ಮನ್ನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. என்னத்துக்காக இந்த முட்கள் என்று சொல்லுகிறேன்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಮುಳ್ಳುಗಳ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ? சந்தோஷமும் துக்கமும் ஏதோ ஒன்று நம்மளை நிறைய தாக்குகிறது. ಅದು ಸಂತೋಷವೋ ದುಃಖವೋ ಏನೋ ಒಂದು ಅದು ನಮ್ಮನ್ನ ತುಂಬಾನೇ ಮುತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. வந்து இது தாக்குகிறது. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಇದು ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುತ್ತದೆ? நாங்கள் கண்ணீரோடு எடுத்த அந்த முடிவுகளை, நாங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு செய்ய போகிற அந்த காரியங்களை மறந்து விடுவதற்காக, ನಾವು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಮಾಡಿದಂತಹ ನಿರ್ಧಾರಗಳನ್ನ, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಮಾಡುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರೆತು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் உடம்பு முடியாம போயிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳಿ. ரொம்ப பலவீனமாயிட்டா, ತುಂಬಾ ಅನಾರೋಗ್ಯವಾದ್ರೆ சந்தோஷமா இருக்க முடியுமா? ನಿಮ್ಮಿಂದ ಸಂತೋಷವಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ಹೇಳಿ, ನಿಮ್ಗೇನೂ ಇಲ್ಲ. You are healthy. ನೀವು ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದೀರಾ. But your mind, amen, breaks down. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಯಲ್ಲಿ ನೀವು ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿರ್ತೀರಾ. Amen. உங்களால வீட்டுக்கு கறி வாங்கிட்டு வர முடியாது. ನಿಮ್ಮಿಂದ ಮನೆಗೆ ಮಾಂಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. எல்லா வாரமும் வாங்குறேன்னு நினைச்சாலும் கூட உங்களுக்கு மனசு தோணும் வந்து, ஐயோ
ஒருத்தர் படுக்கையில இருக்கிறாங்களே, படுக்கையில ಎಲ್ಲ ವಾರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸಿದ್ರು ಕೂಡ ನಿಮ್ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಸುತ್ತೆ ಒಬ್ಬರು ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರಲ್ಲ, ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். ஆனாலும் கூட வேண்டாம், அவங்க சாப்பிடுறது அவங்க துக்கப்படுவாங்களேன்னு தோணும் இல்லையா? ಏನಾದ್ರೂ ಒಂದನ್ನ ಮಾಡಿ ತಿನ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ, ಆದ್ರೆ ಅಯ್ಯೋ ಅವರು ತಿನ್ನಲ್ವಲ್ಲ, ದುಃಖ ಆಗುತ್ತಲ್ಲ. எங்கேயாவது வெளியே போகலான்னு தோணும், ஆனா வந்து பாவம் அவங்க விட்டுட்டு எப்படி போறதுன்னு தோணும். ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಅನಿಸ್ತದೆ, ಆದ್ರೆ ಪಾಪ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೇಗೆ ಹೋಗುದು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. Amen. Hallelujah. Hallelujah. When you love someone and they are not well, amen, that will cripple your lifestyle too. ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಅವರು ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿದ್ರೆ ಅದು ನಿಮ್ಮ ಜೀವನದ ಮೇಲೂ ಕೂಡ ಪರಿಣಾಮವನ್ನ ಬೀರುತ್ತದೆ. சொல்றது கரெக்ட்டா இல்லையா சொல்லுங்க? ಹೇಳೋದು ಸರಿನಾ ಇಲ್ವಾ? Amen. Hallelujah. Hallelujah. நான் சில ஜனங்களுக்காக ஜெபிக்க நான் போயிருக்கிறேன். ನಾನು ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. வீட்டிலே வந்து அந்த வியாதி தீராத வியாதிகளாய், ಅವರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಆ ರೋಗಗಳು ತೀರದೇ ಇರುವಂತ ಒಂದು ರೋಗಗಳು, அவங்களுடைய படுக்கையில மரண படுக்கையில இருக்கிற மக்களை பார்க்கும்போது, ಒಂದು ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡುವಾಗ வீடே ஒரு மரணத்தின் ஒரு கல்லறை போல் இருக்கும். ಆ ಮನೆಯೇ ಒಂದು ಸ್ಮಶಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ. பணம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லா சொத்து சுகம் இருந்தாலும் அவங்க வீடு ஒரு இருள் சூழ்ந்து கிடக்கும். ಅಲ್ಲಿ ಪದವಿ, ಹಣ, ಆಸ್ತಿ ಎಲ್ಲವೂ ಇದ್ರೂ ಕೂಡ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ದುಃಖ ಆವರಿಸಿರ್ತದೆ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அந்த குடும்பமே பாதிக்கப்படும். ಒಬ್ಬರು ಬಾಧೆಗೊಳಗಾಗಿರುವಾಗ ಆ ಪೂರ್ಣ ಕುಟುಂಬವೇ ಬಾಧೆಗೊಳಗಾಗ್ತದೆ. ஆண்டவர் வந்து உள்ளம் எங்களுக்காக ஏங்கும் போது, அவர் வந்து கண்ணீரோடு இருக்கும் போது நம்மளால எப்படி வந்து சந்தோஷமாக உலக காரியங்களாய் இருக்க முடிகிறது என்றது எங்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்கிறது. ದೇವರು ನಮಗಾಗಿ ತವಕ ಪಡಬೇಕಾದ್ರೆ, ದೇವರು ನಮಗಾಗಿ ದುಃಖ ಪಡಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಹೇಗೆ ಒಂದು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ? கேட்ட செய்தியில வந்து தேவனுடைய பாரத்தை பற்றி கேட்டிருப்போம். ಅನೇಕ ಒಂದು ಸಂದೇಶಗಳಲ್ಲಿ ದೇವರ ಭಾರದ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದಿದ್ದೇವೆ, ಗಾಯங்களை பற்றி கேட்டிருப்போம், ಶಿಲುಬೆಯ ಗಾಯದ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಿದ್ದೇವೆ, அவருடைய உள்ளம் எதை ஏங்குகிறது என்றதை கேட்டிருப்போம், ದೇವರ ಹೃದಯ ಏನನ್ನ ಎದುರು ನೋಡುತ್ತದೆ ಎಂಬ ಕೇಳಿದ್ದೇವೆ. ಆದ್ರೆ எங்களால நாங்கள் தேவனுக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிறோம். ನಮ್ಮಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಮಾಡಿದಂತ ಆ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನ ನಾವು ಮಾಡದೇ ಇದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நாங்கள் என்றைக்கோ எடுக்க கூடாது, சாக வரை இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4 நாளுக்குள்ள நாங்கள் திரும்பி அதே பழைய வாழ்க்கையில நாங்கள் இருக்கிறோம். ನಾವು ಸಾಯೋ ತನಕ ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಅನ್ನೋರು ಕೆಲವು ದಿನಗಳಲ್ಲೇ ನಾವು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ತೇವೆ, ಎಲ್ಲ ಬದಲಾಗ್ತದೆ. தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படியே சொன்னபடி என்ற சந்தோஷத்தை விட தேவனை துக்கப்படுத்தி வாழுகிறேன் என்ற ஒரு என்ன சொல்றது, அந்த கில்ட்டில நாங்க வாழுகிறோம். ನಾನು ಕೊಟ್ಟ ಮಾತಿನಂತೆ ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಒಂದು ಸಂತೋಷದಲ್ಲಿ ಜೀವಿಸೋದಕ್ಕಿಂತ ಆ ಒಂದು ಸಂತೋಷ ಇರದೆ ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾನೊಂದು ಈ ಮಾತನ್ನ ಮೀರಿ ಬಿಟ್ನಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಮನಸ್ಸುಚ್ಚುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾವನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. இதை மாத்திக்கொள்ளணும் என்பதாக எவ்வளவோ நாங்கள் யோசிக்கிறோம். ಇದನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ. பாருங்க 8 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. ಈಗ ನೋಡಿ 8 ತಿಂಗಳು ಮುಗಿದೋಯ್ತು. யோசிச்சு பாருங்க, நாங்க ஜனவரி 1ஆம் தேதி என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தோம். ಹಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಜನವರಿ 1ನೇ ತಾರೀಕು ಏನೆಲ್ಲ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ವಿ. இந்த வருஷம் ಅಪ್ಪ ಈ ವರ್ಷ, இந்த வருஷம் ಅಪ್ಪ ಈ ವರ್ಷ. ஆனா வந்து யோசிச்சு பார்க்கும்போது, ಆದ್ರೆ ಯೋಚಿಸಿ ನೋಡುವಾಗ எதுவுமே செய்யாம அவர் நமக்காக எல்லாமே செய்து நிக்கும்போது, ನಾವು ಏನೂ ಕೂಡ ಮಾಡದೆ ಅವರು ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿರುವಾಗ, வாக்குத்தத்தம் பேசின வார்த்தை அப்படியே எங்க வாழ்க்கையில நிறைவேறி நிக்கும்போது, ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತದ್ದು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರ್ತಾ ಇದೆ. எங்க மனசு சொல்லுது, ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತದೆ, ಇದಕ್ಕೆ ತಗದಿಯೇ ಇಲ್ಲ ಯಾ வாழ்க்கை, ಇದಕ್ಕೆ ನನ್ನ ಜೀವನ ಯೋಗ್ಯತೆನೇ ಇಲ್ಲ. ஹalleluya. மறுபடியும் ஏதோ ஒரு செய்தியை கேட்கும்போது, ಮತ್ತಿನ್ನೊಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಾಗ, ஏதோ ஒரு காரியத்தை நான் ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கும்போது, ಮತ್ತೊಮ್ಮೆ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು ಅಂತ ಅನ್ನುವಾಗ, உள்ளம் சொல்லும், நீ ஒரு துரோகி, என்னத்துக்காக இதெல்லாம் செய்கிறாய். ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತದೆ, ನೀನೊಬ್ಬ ದ್ರೋಹಿ, ಏನಕ್ಕೆ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತೀಯ. எவ்வளவு தீர்மானங்கள் பண்ணிருக்கிறோமோ அது எந்த தீர்மானத்திலும் நிக்கவில்லை. ನಾವು ಏನೆಲ್ಲ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರೋ ಯಾವುದರಲ್ಲೂ ಒಂದರಲ್ಲೂ ಕೂಡ ನಿಂತಿಲ್ಲ. ஆனால் இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ಆದ್ರೆ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? இனிமேல நாங்கள் வந்து சொன்ன வார்த்தையை மீறி போகிறவர்களா இருக்க போறதில்ல. ಇನ್ನು ಮುಂದೆ ನಾವು ಮಾತನ್ನ ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ಮೀರಿ ಹೋಗುವವರಾಗಿರೋದಿಲ್ಲ. கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தபடி கர்த்தர் எங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಗಡವೂ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. உடன்படிக்கை என்றால் என்ன? ಒಡಂಬಡಿಕೆ ಅಂದ್ರೆ ಏನು? இருவரும் ஒரு விஷயத்துக்காக ஒப்புரவாகிறது. ಇಬ್ಬರು ಒಂದು ವಿಚಾರಕ್ಕಾಗಿ ಒಮ್ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದು. அதேபடிதான் கர்த்தருக்காக நான் இருக்க போகிற
போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ಇರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುವವರು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನ ಎತ್ತೇಳಿ. வாக்கு மாறாத தேவனுக்கு, ಆ ಮಾತನ್ನು ತಪ್ಪದೇ ಇರುವಂತ ದೇವರಿಗೆ ಆಮೆನ್, ನಾನು ವಾಕ್ಕು ಮಾರಾமல் ನಿற்க போகிறேன். ನಾನು ಕೂಡ ಮಾತು ತಪ್ಪದೇ ಇರ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ.